ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் மகளிர்களுக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அது என்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாயிண்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். நேற்று வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் இந்த தொகை சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு சம்மந்தமாக தொடர்ச்சியாக வந்து வீடியோ வந்து போட்டுன்னு வரோம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் பொய்யான தகவலை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண வராங்க. குறிப்பாக வந்து நான் வந்து சொல்லிக்கிறது என்னன்னா, அவங்களுக்கு அது வந்து மத்திய அரசு செலுத்தாத வரைக்கும் வந்து உங்களுக்கு பொய்யான தகவலாக தான் வந்து தெரியும். எப்படி 5000 ரூபாய் தொகை வந்து செலுத்தும் போது நம்ம வந்து முன்கூட்டியே வந்து அறிவிச்சிருந்தோம். அப்பயும் வந்து நிறைய பேர் இது போல தான் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது செலுத்துனதுக்கு அப்புறம் வந்து சரியாயிடுச்சு. இன்னைக்கு வீடியோ பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வீடியோ. முக்கியமாக அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தவற விடக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்து தெரிய வரும். குறிப்பாக மத்திய அரசு தரப்புலேருந்தும் மாநில அரசு தரப்புலேருந்தும் கிட்டத்தட்ட 9000 12,000 வரைக்கும் வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த தொகையெல்லாம் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் எந்த ஒரு தடையும் வந்து இல்லாமல் டைரெக்டாக வந்து உங்களோட வங்கி கணக்கில் பணமாக வந்து சேரணும்னா நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்றத அந்த முக்கியமான பாயிண்டை நடுவில் வந்து சொல்லியிருக்கேன். மேலும் இந்த தொகை சம்பந்தமான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இப்போ கிடைச்சிக்கிற அப்டேட் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறேன். இதை ஃபுல்லாக வந்து தவறாத வந்து பார்க்கணும்னா நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். குறிப்பாக மத்திய அரசு மாநில அரசும் வந்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்கில் கரெக்டாக வந்து பணமாக வந்து சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 5,000 ரூபாய், அடுத்தது 4,000 ரூபாய், 9,000 வரைக்கும் வந்து கிரெடிட் ஆயிருக்கும். மத்திய அரசு செலுத்த வேண்டிய 12,000 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிலுவையில் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இது சம்பந்தமாக வந்து மோடி அரசு வந்து அதுக்கான அஃபிஷியல் அறிவிப்பு வந்து வெளியிட்டதுக்கு அப்புறம் அதுக்கான அப்டேட் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கும். இப்போதைக்கு இந்த ஸ்கீமில் என்னென்ன அப்டேட்லாம் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான கிரேஸ் பாயிண்ட்டாக வீடியோட லாஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் வந்து 2 பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா தான் அது என்ன இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு இருவரும் வந்து சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மக்களுக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தொகைகளை அவங்களோட வங்கி கணக்கில் வந்து போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு சில செயல்பாடுகளை வந்து செஞ்சுன்னு வராங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கூட ரீசனாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மற்றும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற மாதிரி வந்து சேர்த்து 5,000 ரூபாய் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து செலுத்தியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். குறிப்பாக இப்போ அதனை முன்னில் எடுத்து PM, அதாவது மத்திய அரசின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 12,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணை தொகையாக வந்து வங்கி கணக்கில் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் தொடர்ச்சியாக ஒரு வார காலமாக வந்து பரவின்னு வருது அப்படின்னு வந்து சொல்லலாம் யூடியூப்ல. அது மட்டும் இல்லாமல் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஆர்டிகல் மூலயமா வந்து எடுத்து உங்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக இந்த 12,000 உரிமை தொகை பொறுத்த அளவுக்கு வர்றதுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராசஸ்லாம் முன்கூட்டியே வந்து வச்சிருக்கணும். அதாவது ஒரு சிலவங்க பேங்க் அக்கௌண்ட் சரியில்லாத வந்து வச்சிருப்பாங்க, ஒரு சிலவங்க ஒரு சில ப்ரூஃப் கொடுக்காத வந்து வச்சிருப்பாங்க. இதை ஃபுல்லாக வந்து சரி கட்டணும்னா என்னென்னலாம் வந்து பண்ணணும் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இன்ஃபர்மேஷன், ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வீடியோவில் லாஸ்ட்லேயும் வந்து சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வந்து ஸ்டார்டிங்லேயும் வந்து சொல்லியிருந்தேன். அதனால் திரும்ப வந்து சொல்லணும் வந்து அவசியம் இல்லை. இப்போ என்னென்ன ப்ராசஸ்லாம் அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே வந்து தொடங்கிவிட்டது அப்படின்னே வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு இப்போது தான் வந்து 5,000 ரூபாய் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் மூலயமா வங்கி கணக்கிலே வந்து செலுத்தியிருந்தாங்க. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 தமிழ்நாடு அரசு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு மூலயமா வந்து கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருது. இது போல பல்வேறு திட்டங்கள், பல்வேறு வாக்குறுதிகளும் வந்து வெளியாட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதியாக ஒரே தவணையாக ரூபாய் 5,000 வங்கி கணக்கு முக்கியமாக வந்து மகளிர்களுக்கு செலுத்திருந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து நற்பெயரை பெற்றுள்ளது அப்படின்றதையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து சொல்லலாம். அதற்கு போட்டியாக இப்போ மத்திய அரசு, பாஜக அரசு ஒரு பிரம்மாண்டமான நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாகவும் நமக்கு வந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இவங்க திமுக அரசு வந்து 5,000 வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ பாஜக தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்புலேருந்து ஏதாவது வந்து வெளியிடணும் அப்படின்ற தகவலை வந்து வெளியாக்கி உள்ளாங்க. முக்கியமாக வந்து தமிழக வாக்காளர்கள் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக ரூபாய் 12,000 வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறதா வந்து பார்த்தீங்கன்னா தகவலும் வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போதைக்கு வந்து தகவலாக தான் வந்து வெளியாயிருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல்
பல்வேறு மாநிலங்களிலும் வந்து தேர்தல் வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி தகவலை வந்து கிடைச்சிருக்கு. அப்போ வந்து தமிழகத்துக்கு மட்டும் இந்த 12,000 ரூபாய் வந்து வர வைப்பாங்களா, இல்லை மற்ற மாநிலங்களுக்கும் வந்து உண்டா அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய நோக்கத்துடன் பாஜகவினர் வந்து பார்த்துன்னு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீபத்தில் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மத்திய உள்துறை அமைச்சர் ரீசனாக வந்து தமிழ்நாடை நோக்கி புதுச்சேரியை நோக்கி வந்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் இந்த விரிவான முக்கிய இடம்பெற்றுள்ளது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த விரிவான இன்ஃபர்மேஷனை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அது என்னன்னா, தமிழக அரசின் ரூபாய் 5,000 திட்டத்தை பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ளது, மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது, தாக்கத்தை முறியடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனை விட பெரிய அளவில் ஒரு நிதியை உதவித்தொகையாக மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அமித்ஷா வந்து வந்திருக்கும் போது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் இது போல் தமிழ்நாடு அரசு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து முறியடிக்கணும்னா ஒரு நிதியை உதவித்தொகையை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து போய் சேர்க்கணும், 12,000 உதவித்தொகையை வந்து போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து வலியுறுத்திருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பாக வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மூலயமா வந்து பயன்பெற பல்வேறு திட்டங்கள் வந்து இருக்குது. அந்த திட்டத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து சேர்த்து ஒரு மெகா தொகுப்பாக வந்து வழங்கி அதில் 12,000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்தலாம் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து கூறி இருக்கிறதா வந்து நமக்கு தகவல் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை ஃபுல்லாக வந்து தகவலாக வந்து நம்மளுடைய ஆர்டிகளில் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றுள்ளது. இது வந்து இப்போ பேசும் பொருளாக வந்து மாறி இருக்கு. திமுக தரப்பில் 5,000 ரூபாய் வந்து செலுத்தும் போது மத்திய அரசு தரப்பில் 12,000 ரூபாய் செலுத்துறது வந்து சாத்தியமாக ஒன்று வந்து மக்கள் தரப்பில் வந்து பார்க்கப்படுறாங்க. மேலும் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள்ல இருந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம் மற்றும் பிரதமரின் கிசான் சம்மன் நிதி யோஜனா, அதாவது PM கிசான் போன்ற திட்டங்கள் வாயிலாக கண்டிப்பாக வந்து நிலுவைத் தொகையாக வந்து இருக்கிறத அனைத்தையும் வந்து ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக ரூபாய் 12,000 பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறதா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மானிய தொகையாக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொகை வந்து கிடைச்சின்னு வரும் உங்களோட வங்கி கணக்கில். முக்கியமாக வந்து கேஸ் மானியம், உர மானியம், அடுத்து வந்து PM கிசான் தொகை, இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு திட்டங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து தொகை வந்து தொடர்ச்சியாக வந்து கிடைச்சின்னு வர வாய்ப்பு இருக்குது. இதை ஃபுல்லாக வந்து ஒருங்கிணைத்து ரூபாய் 12,000 உங்களோட வங்கி கணக்கில் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது அப்படின்ற தகவலும் வந்து வெளியே இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக பணனை வந்து பரிமாற்ற DPT டிரான்ஸ்ஃபர் மூலம் இந்த தொகையை மக்களின் வங்கி கணக்கிற்கு செலுத்தும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் நம்புகிறார்கள். இது வந்து DPT டிரான்ஸ்ஃபர் மூலயமா உங்களுடைய அக்கௌண்ட் மூலயமா தான் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து சொல்லும். அதன் மூலயமா வந்து செலுத்தும் போது இவங்க 5,000 ரூபாய் செலுத்துறதை விட 12,000 ரூபாய் வந்து பேசும் பொருளாக வந்து மாறும் அப்படின்ற மாதிரி பாஜகவினர் வந்து நம்புகிறாங்க. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பை மட்டுமின்றி தமிழகத்தின் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்த ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்னே வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். மாஸ்டர் ஸ்ட்ரோக்காக வந்து பார்க்கப்படுகிறது அப்படின்ற தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. அதாவது வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன், கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை மத்திய அரசு மூலயமா உங்களுக்கு ஏதாவது வந்து தொகை செலுத்த போகிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்கில் இருக்கணும். இதை தான் வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே ஸ்கிப் பண்ணி வந்து வாட்ச் பண்ணுங்கள், இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னு நான் வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லியிருந்தேன். குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கூட நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வராத வந்து இருந்திருக்கு. அவங்களோட முக்கியமான காரணம் என்ன தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பிரைமரியாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டை NPCI லிங்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம், DPT டிரான்ஸ்ஃபர், டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து பணம் அனுப்புவாங்க. அது அனுப்புறதுக்கான ஆப்ஷனை நீங்கள் ஆதார் கார்டில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரியாக பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து உங்களுக்கு பணம் வந்து கரெக்டாக வந்து வர வைப்பாங்க. குறிப்பாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணால் நீங்கள் 3-4 பேங்க் அக்கௌண்ட் கூட கண்டிப்பாக வந்து வச்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை ஆதார் கார்டில் பிரைமரியாக லிங்க் பண்ணியிருந்திருப்பீங்க. மேக்ஸிமம் வந்து IBB பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மத்திய அரசில் வரக்கூடிய உதவித்தொகையெல்லாம் வந்து வாங்குறதுக்கு அதை வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அதில் ஆதார் கார்டு கரெக்டாக வந்து லிங்க் ஆகிருக்கும். அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்லையும் ஆதார் கார்ட்லையும் கொடுக்கப்பட்ட மொபைல் நம்பர் சரியாக வந்து வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து இந்த மத்திய அரசில் 12,000 ரூபாய் வந்து செலுத்துறதுக்கு முன்னாடி இந்த ப்ரூஃப்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து போய் சேரும். இந்த இன்ஃபர்மேஷனை எந்த ஒரு யூடியூப் சேனலையும் தெரிந்து தெளிவாக வந்து சொல்கிறதில்ல, நம்ம மட்டும் தான் வந்து மென்ஷன் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிவிச்சுக்கிறோம். இப்போ கூட ரீசனாக 5,000 ரூபாய் உரிமை தொகை வந்து வரும்போது உங்களுக்கு APBS
கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி 5000 வந்து இருக்கும். அப்படின்னா டிபிடி டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து மென்ஷன் பண்ணி பணம் வந்து அமைச்சிருப்பாங்க. அதே போல் மத்திய அரசு சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தில் ஒரு சிலவங்களுக்கு 2000 ரூபாய் 3 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து வரும். அந்த தொகையும் வந்து மென்ஷன் பண்ணும்போது இது போல் உங்களுடைய ஆதார் கார்டில் பிரைமரியாக அந்த டைமில் எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ல வந்து இருக்குதோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் பணம் வந்து கிரெடிட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க வந்து சப்சிடி வந்து கேஸ் சப்சிடி வந்து வாங்குவாங்க. நீங்கள் புதுசாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கூட அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பிரைமரியாக ஆதார் கார்டை லிங்க் பண்ணிடுவாங்க. லிங்க் பண்ணதுக்கப்புறம் குறிப்பாக வந்து நீங்கள் வேறு பேங்க் அக்கௌண்ட்டில் அது வரைக்கும் அந்த சப்சிடி வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த சப்சிடி வந்து ஏறி இருக்கும். இது போல் நிறைய ப்ராப்ளம் வந்து இருக்குது. நீங்கள் இல்லைனா ஒரு பேங்க் அக்கௌண்ட் 3 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா இப்போ பிரைமரியாக ஏதோ ஒரு விஷயமா வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து போயிருப்பீங்க. ஆதார் கார்டை லிங்க் பண்ண சொல்லியிருப்பாங்க. அந்த ஆதார் கார்டை அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு என்பிசி லிங்க் வந்து மாறி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு மூலியமாக ஏதாவது தொகை செலுத்துகிறாங்களாலும் சரி, இது போல் மாறி ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய 3-4 பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் செலுத்தினா வந்து பணம் ஏறணும், இந்த அக்கௌண்ட்லேருந்து என்னால் சுலபமாக வந்து எடுக்க முடியும், எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் இந்த அக்கௌண்ட்டில் பிடிக்கம் செய்ய மாட்டாங்க அப்படின்ற எண்ணத்தோட ஏதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை கரெக்டாக வந்து ஆதார் கார்டில் பிரைமரியாக லிங்க் பண்ணி வச்சிங்கன்னா இந்த தொகையெல்லாம் உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத கரெக்டாக வந்து சேரும் அப்படின்றத நம்ம தரப்புலேருந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். மேலும் இது வந்து எப்படி வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணணும், எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது, எந்த பேங்க் அக்கௌண்ட் இப்போதைக்கு லிங்க்ல இருக்குது அப்படின்றதெல்லாம் ஆன்லைனில் எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. நம்ம சேனலையும் ஏற்கனவே அது சம்மந்தமாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து தெரியாத வந்து இருக்குது. முக்கியமாக உங்களுடைய ஆதார் கார்டில் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் பணம் கவர்மெண்ட் மூலிமா வந்து அனுப்புகிற பணம் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படின்றத ஆன்லைன்லேயே ஈஸியாக வந்து செக் பண்ணிக்கலாம். இது போல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத இருந்ததுன்னா உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் அரசும் மாநில அரசும் வந்து செலுத்துகிற பணம் கரெக்டாக வந்து ஏறும் அப்படின்றதையும் கூடுதலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 5000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ரீசனாக பிப்ரவரி 13 வந்து அவங்களோட வங்கி கணக்கில் வந்து வர வச்சிருந்தார். இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து புதிய விண்ணப்பமாக அப்ளை பண்ணாதவங்க நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆனவங்க எல்லாருமே அரசு அலுவலகங்களை நோக்கி வந்து படையெடுத்து வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த திட்டத்தில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற முயற்சியை நோக்கி விஓ ஆஃபீஸ், அடுத்தது வருவாய் கோட்டாட்சியர் ஆஃபீஸ், இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இ-சேவை மையங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போய் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கேட்டு வராங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியே இருக்குது. இது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் சமீபத்தில் தகுதி வாய்ந்த 1.31 கோடி பயனாளிகளின் வங்கி கணக்கில் ஒரே தவணையாக ரூபாய் 5000 ரூபாய் வந்து வர வைக்கப்பட்டிருந்தது. இந்த அதிரடி அறிவிப்பு மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக முதலமைச்சர் கூடுதல் வாக்குறுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதனையொட்டி வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து லட்சக்கணக்கான பெண்கள் இப்பொழுது புதிய விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்க அரசு அலுவலகம் நோக்கி படையெடுத்து வருகின்றனர் அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஓ ஆஃபீஸ், அடுத்தது வருவாய் கோட்டாட்சியர், தாலுகா ஆஃபீஸ், இ-சேவை மையங்களில் வந்து தொடர்ச்சியாக வந்து போயின்னு வராங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஆஃபீஸில் வந்து முக்கியமாக வந்து பாயிண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இல்லை. ஏற்கனவே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணவங்களுடைய ரீஅப்ளை ஆப்ஷன் தான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து போயின்னு வருது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து இந்த 5000 ரூபாய் மாநில அரசு மூலிமா வந்து செலுத்துறது பிப்ரவரி மாதத்துக்கான வழக்கம் போல கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் செலுத்துகிற 1000 ரூபாய் அப்படின்னே வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்பண தவணையாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 மாதங்களாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் இந்த உரிமை தொகையும் வந்து சேர்த்து 2000 ரூபாய், மொத்தம் பிப்ரவரி மாதத்துக்கான 1000 ரூபாய், அடுத்தது மார்ச் ஏப்ரல் மாதத்துக்கான 2000 ரூபாய், மொத்தம் 3000 ரூபாய் 3 மாதங்களுக்கான 3000 ரூபாய் வந்து செலுத்திட்டு, அது மட்டும் இல்லாமல் கோடைகால சிறப்பு தொகுப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் முதலமைச்சர் வந்து செலுத்தியிருக்கார். இதுதான் வந்து ஒரு புதியான தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். கோடைகால சிறப்பு சமாளிக்க வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு வழங்கக்கூடிய கூடுதல் தொகை 2000 ரூபாய் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த கோடைகால சிறப்பு தொகுப்பு சம்பந்தமாக ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அது தொடர்ச்சியாக வாட்ச் பண்ண வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இது மட்டும் இல்லாமல் அடுத்த இலக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 ரூபாயை வந்து உயர்வு சம்பந்தமாகவும் வாக்குறுதிகளை வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். இந்த நிதி உதவியுடன் மற்றொரு முக்கிய அறிவிப்பு முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருந்தார். அவர் வந்து ஒரு காணொலியை வந்து வெளியிடும் போது திராவிட மாடல் அரசு 2.0 ஆட்சியில் அடுத்த முறை திமுக ஆட்சி அமைந்தால் தற்போது வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1000 மாதம் உதவித்தொகை 2000 ரூபாய் உயர்த்தப்படும் என்று அவர் உறுதியளித்துள்ளார் அப்படின்றது தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இரட்டிப்பு உயர்வு சம்பந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இத்திட்டத்தில் விண்ணப்பிக்காத அல்லது தகுதி பெறாத பெண்களிடையும் பெரும் எதிர்ப்பையும் வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணும். எதிர்பார்ப்பையும் வந்து ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா அதாவது 2000 ரூபாய் இதுக்கு மேலே வந்து செலுத்த போகிறாங்க அடுத்து வர தவணைகள்லாம். அதனால் முன்கூட்டியே விண்ணப்பம் வந்து அப்ளை பண்ணாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுனால அப்ளை பண்ண தயாராகி வராங்க.
புதிய விண்ணப்பங்கள் தற்போதைய கள நிலவரம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஒரே நேரத்தில் 5000 வங்கி கணக்கில் வந்ததும் எதிர்காலத்தில் 2000 ரூபாய் கிடைக்கும் என்ற வாக்குறுதிகளும் பரவியதனால தமிழகம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகங்கள் மற்றும் இ சேவை மையங்களில் பெண்கள் கூட்டம் அதிகமாக வருகின்றனர். குறிப்பாக முன்பு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் புதிய ரேஷன் அட்டை பெற்றவர்கள் விண்ணப்பிக்க ஆர்வம் காட்டி வருகிறார்கள் அப்படின்றது தான் வந்து குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணலாம். குறிப்பாக வந்து இந்த 5000 ரூபாய் தொகை வந்ததும் 2000 ரூபாய் சேர்த்து வந்து கொடுக்க போகிறாங்க, அதாவது வந்து 1000 ரூபான்றது 2000 ரூபாய் உயர்த்த போகிறாங்க அப்படின்றவங்க நிறைய பேர் ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணாதவங்க, புதுசாக வந்து ரேஷன் கார்டு வாங்கினவங்க எல்லாருமே வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கும் இ சேவை மையங்களையும் வந்து பெண்கள் வந்து கூட்டமாக வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் நமக்கு தகவலும் வந்து மென்ஷன் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்ல. நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எப்போ புதிய விண்ணப்பம் வருது அப்படின்றத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். மேலும் இருப்பினும் தற்போதைய நிலவரன்படி புதிய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்றதையும் வந்து அந்த அரசு ஆஃபீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அரசு அலுவலகங்கள் வரும் பெண்கள் தற்போதைய கணக்கெடுப்பு அல்லது முகாமில் நடைபெறவில்லை என்றும் புதிய விண்ணப்பம் அறிவிப்பு வந்தது பிறகே விண்ணப்பங்கள் பெற முடியும் அப்படின்றத அதிகாரிகள் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள், இதுதான் வந்து நோட் பண்ண வேண்டியது, ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் மட்டுமே மேல்முறையீடு அப்பீல் செய்ய தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களோட ஸ்டாலின் முகாமில் ஏற்கனவே புதுசாக வந்து அப்ளை பண்ணிட்டு அவங்கள ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்க மட்டும்தான் மேல்முறையீடு செய்யலாம், அப்பீல் செய்யலாம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு வந்து போயின்னு வருது. யாருமே வந்து புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆஃபீஸ்க்கு வந்து வர வேண்டாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து திரும்ப வந்ததுன்னா கண்டிப்பாக அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது குறிப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக மக்களுக்கிடையே ஒரு முக்கியமான கோரிக்கையும் வந்து வைக்கப்பட்டு வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து ரேஷன் பயனாளர்கள், மகளிர்கள் மற்றும் மக்கள்கள் எல்லாருமே வந்து இந்த கோரிக்கையை வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சுன்னு வராங்க. அதாவது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பு வந்து வழங்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண வராங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறும் பெண்களுக்கு 5000 ரூபாய் வழங்கிய முதலமைச்சர் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் உரிமை தொகை 3000 ரூபாய் வந்து செலுத்திட்டார். இருந்தாலும் 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற பேரில் தான் வந்து வழங்கப்பட்டு இருக்குது. இந்த சிறப்பு பணம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மகளிர்களிடையே மற்றும் மக்களுக்கிடையே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு பயனாளிகள் வந்து இந்த 2000 ரூபாய் கோடை காலம் வந்து எல்லாருக்கும் தான் வந்து வருது, அதனால் எல்லாருக்கும் கோடை காலம் வரதுனால இந்த 2000 ரூபாய் வந்து செலுத்தணும் அப்படின்ற கோரிக்கை வந்து தொடர்ச்சியாக வந்து வச்சுன்னு வராங்க. இது அனைத்து ரேஷன் அட்டை பயனாளர்களுக்கும் 2000 ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகவும் நமக்கு அரசியல் வட்டாரங்கள் தரப்புலேருந்து தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த அறிவிப்புகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரைட்டீரியா சம்மந்தமாகவும் இப்போ ரீசனாக வந்து ஒரு அப்டேட் வந்து வெளியே இருக்குது. அதையும் நேற்று வீடியோவில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதனால் அந்த பாயிண்ட் நான் வந்து திரும்ப வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து அவசியம் இல்லை. நேற்று வீடியோ வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இந்த ஆப்ஷனில் என்னென்ன வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். குறிப்பாக வந்து ஷார்ட்டாக வந்து சொல்லணும்னா 1000 ரூபாய்ன்றதை 2000 ரூபாய் வந்து உயர்த்த போகிறாங்க அப்படின்றதுனால புதிய விண்ணப்பம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருப்பீங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை தளர்த்த போகிறதா வந்து ஒரு சில தகவல் வந்து வெளியே இருக்குது. அதனால் 50 லட்சத்துலேருந்து 1 கோடி புதிய பயனாளிகள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இணைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மத்திய அரசு மாநில அரசு மூலயமா வந்து செலுத்துகிற பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வங்கி கணக்குக்கு எப்படி வந்து கரெக்டாக வந்து பணம் ஏறதுக்கு நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து செஞ்சு வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 12000 9000 தொகை 21000 வரைக்கும் உங்களோட வங்கி கணக்கில் வந்து சேரத்துக்கு முன்கூட்டியே என்னென்ன ப்ராசஸ்லாம் அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு, என்னென்ன ப்ராசஸ்லாம் இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக வந்து அமையும். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.